வணக்கம் தமிழா. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000 பெஸ்ட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு கில்லர் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000ன்னு ஏற்கனவே வந்து iQOO Neo 6 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கான வித்தியாசத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ச்சியாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த iQOO Neo 7 வருது. பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். எடுத்த உடனே உள்ள வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். இது வந்து ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்டையும் கொண்டு வராங்க. மேட் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. பின்பக்கம் ஒரு பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பாடி தான். பேக்கில் வந்து இந்த சைட்ஸ் வந்து கர்வ்டாக வருது. வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷில் இதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. 8.6 mm திக்னஸ் மற்றும் 193 grams வெயிட்டில் இது வருது. சரி, பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சாஃப்ட் பேக் கேஸ் மற்றும் யூசர் கைடு இருக்குது. 120 watts சார்ஜர், அதுக்கான டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு டைப் சி டு 3.5 mm அடாப்டர் வந்து பாக்ஸுக்குள்ளே தராங்க. சிம் ஓப்பன் பண்ணக்கூடிய பின்னும் இருக்குது. இப்போ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஹோல்ட் பண்ணதுக்கு நல்ல ஒரு எர்கானமிக்கான நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா வந்து சைட்ஸ் வந்து கவுடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ப்ளூ கலரும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ கேமரா மாடியூல் எல்லாம் இப்படி போட்டிருக்காங்க. கீழே வந்து iQOOட பிராண்டிங்லாம் இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் தராங்க. ஸோ ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், யூஎஸ்பி டைப் சி போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இந்த சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போடலாம். பட் வந்து மைக்ரோ SD கார்டு போட முடியாது. ஸோ எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் வந்து இதில் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன், இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து பிளேனாக தான் தந்திருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லாவே வேலை செய்யுது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. FM ரேடியோ இல்லை. சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. வைட் 111 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. NFC சப்போர்ட் கிடையாது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு பெரிய டிஸ்பிளே 6.78 inch டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் AMOLED டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இதில் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கலர் வந்து ஸ்டாண்டர்ட், ப்ரோ மற்றும் பிரைட் கலர்னு மாற்றிக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட். பட் ஆட்டோ ஸ்விட்ச் தந்திருக்காங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் பண்ணும். நீங்கள் யூஸ் பண்ண கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. இல்லாட்டி நீங்கள் 60 Hz இல்லாட்டி 120 Hzக்கு நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ அதுக்கான சில கிளாக் ஃபேஸஸ்லாம் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. Neo 6 விட கொஞ்சம் பெட்டரான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. இப்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் அதான் வந்து இதோட ஹைலைட் இல்லையா? ஏன்னா வந்து ஒரு கில்லர் மிட் ரேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு சிப்செட் இதில் இருக்கணும் இல்லையா? ஸோ இதில் வந்து MediaTekோட Dimensity A200 சிப்செட் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. Neo 6ல் வந்து Snapdragon 870 இருந்தது. இதில் வந்து Dimensity A200 சிப்செட். இது வந்து 4nm ஆர்கிடெக்சரில் பண்ணிய ஒரு சிப்செட். இது 4nm ஆர்கிடெக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர் எஃபிஷியண்டான ஒரு சிப்செட். இப்போ வந்து Snapdragon 8 Gen 2லாம் கூட இந்த 4nm ஆர்கிடெக்சர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்சரில் பண்ணப்பட்ட ஒரு சிப்செட் தான் இது. நல்ல கேமிங்கில் வந்து சூப்பராக ஹேண்டில் ஆகுது. ஸோ இந்த ஒரு 30,000க்கு நல்ல ஒரு கேமிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. 90 FPS சப்போர்ட் இருக்குது. ஸோ கால் ஆஃப் டியூட்டியில் வந்து நீங்கள் 90 FPSல வந்து நீங்கள் விளையாடலாம். LPDDR5 RAM இதில் தந்திருக்காங்க. ஹீட்டிங் இது இஷ்யூ எதுவும் எனக்கு தென்படல. ஸோ நான் வந்து தொடர்ச்சியாக நான் விளையாடி பார்த்ததில்ல. எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ நோட்டபுளாக எனக்கு வந்து தெரியல. நல்ல ஒரு கேமிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கண்டிப்பாக ஒரு அண்டர் 30,000க்கு ஒரு பெட்டரான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இது. கேமரா பார்ப்போம். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 64 MP கேமரா. அப்புறம் 2 வந்து பேருக்கு ஒரு டெப்த் சென்சர், மைக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. ஸோ அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் இதில் எடுக்க முடியாது. கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா நைட் மோட், போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ, வீடியோ, வீலாக் மோட்னு தந்திருக்காங்க. நிறைய வீலாக் ப்ரீசெட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்புறம் மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோமோ ஆப்ஷன் இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, ப்ரோ மோடு இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K மேக்ஸிமம் எடுக்கலாம். 4K 60 FPSல வீடியோ எடுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து உங்களுக்கு 4Kல கிடைக்காது. 1080 60 FPS மட்டும் கிடைக்குது. மற்றபடி நீங்கள் வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஒரு ஆப்ஷனும் தந்திருக்காங்க. நல்ல ஒரு வெளிச்சத்தில் டே லைட்டில் ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. பிரைட் லைட்டில் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன்லாம் வந்து நேச்சுரலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கூட நல்லாவே வருது. ஸோ இப்போ செல்ஃபி சாம்பிளும் நீங்கள் பாருங்கள். போர்ட்ரேட் மோடும் நல்லா இருக்குது. நைட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் கூட பரவாயில்லாமல் ஒரு நல்ல ஒரு லோ லைட் ஃபோட்டோஸும் வந்து நீங்கள் அதில் எடுக்கலாம். ஓவராலாக வந்து ஒரு டீசெண்டான ஒரு கேமரா தந்திருக்காங்க. பட் அல்ட்ராவைட் சென்சர் அவங்க தந்திருக்கலாம். பட் அது வந்து ஒரு காஸ்ட் செட்டிங்காக அதை எடுத்துட்டாங்க.
இப்போ நம்ம வந்து வீடியோ கேமரா சாம்பிள் பார்க்கலாம். இந்த ஃபோனில் வந்து 4K மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 1080 30 FPSல 60 FPS ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் இன்னொரு ஆப்ஷனும் இதில் உண்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது 1080, அடுத்து வந்து 60 FPS சாம்பிள் காண்பிக்கிறேன். அடுத்து வந்து 4K வீடியோ சாம்பிள் காண்பிக்கிறேன். ஸோ இது வந்து 60 FPS 1080 வீடியோ சாம்பிள். ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் ஷூட் பண்ண போகிறது 4Kக்கு. ஸோ 4K எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் வந்து கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 4K வீடியோ சாம்பிள். அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். இது வந்து 1080 60 FPSல எடுக்குது. ஸோ இந்த அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு இப்போ நடந்துட்டு இருக்கிறேன். ஸோ ஸ்டெபிலைஸ்ட் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து மேக்ஸிமம் வந்து 1080pல வீடியோ எடுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள் தான் பார்க்குறேன். ஃப்ரண்ட் கேமராக்குன்னு ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். இந்த ஃபோனை வச்சு நீங்கள் வீலாகிங் எடுக்கிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். வீலாகிங் சொல்லும்போது சில வீலாக் மோடும் இருக்குது, அதையும் காண்பிக்கிறேன். பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வருதுனால உங்களுக்கு வந்து ஒரு 25 மினிட்ஸில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்து 50% பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான வேகமான ஒரு பேட்டரி சார்ஜிங் திறனும் வந்திருக்காங்க. நல்ல ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபன் டச் OS அதான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. விவோவோட சேம் UI தான் வந்து இதில் iQOO ஃபோன்கள்லையும் இருக்குது. 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் மற்றும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 13ல் இப்போ வந்து இது ஒர்க் ஆகுது. நிறைய ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ், கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த நியோ 7க்கும் நியோ 6க்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். பழசை வாங்கலாமோ அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நான் வந்து இதில் சொல்கிறேன். ஸோ சிப்செட் வந்து வித்தியாசம். ஸோ இதில் வந்து Dimensity 8200 சிப்செட் யூஸ் பண்ணுறாங்க. நியோ 6ல் வந்து Snapdragon 870 சிப்செட் இருக்குது. பேட்டரி மற்றும் சார்ஜிங்கில் வித்தியாசம் இருக்குது. இந்த நியோ 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் சார்ஜர், 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. நியோ 6ல் வந்து 80 வாட்ஸ் சார்ஜிங், 4700 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் பெட்டரான சார்ஜிங். ஸோ இதில் பெட்டர் சார்ஜிங், பெட்டர் பேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்குது. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்லைட்டாக ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.78 இன்ச் டிஸ்பிளே இதில் இருக்குது. நியோ 6ல் வந்து 6.62 இன்ச் டிஸ்பிளே தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து நியோ 7 மற்றும் 6க்கும் வித்தியாசம். பட் ஓவராலாக ஒரு கேமிங்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000க்கு iQOO வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடை பெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு.